விவரங்களுக்கு நன்றி நவீன்குமார். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் நுங்கம்பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சுரேஷ், நம்ம சற்று நேரத்திற்கு முன்பாக நவீன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென்று மேக கூட்டங்கள் சூழ்ந்து கருமையாக காட்சியளிக்குது. வானிலை மாறி இருக்கிறது. இப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய அப்டேட்டையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அறிவிக்கைகளை கொடுத்திருக்காங்க. நுங்கம்பாக்கம் பகுதியில் என்ன நிலை? திலகவதி, இந்த நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரையில் சுமார் 10 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த பகுதி வானம் நல்ல நிலையில் இருந்தது. ஆனால் அந்த 10 நிமிடத்திற்குள்ளாக இப்படி ஒரு கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு மலை மேகம் உருவாகி இருப்பதை என பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவு ஐயப்பன் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். ஒரு மாலை பொழுது 4 மணி என்பது தற்பொழுது 6:30 மணி ஆனது போல ஒரு இருண்ட சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதே போன்று பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. சுருண்டு காற்று அடிக்கிறது. இதன் காரணமாக பட்டுப்போன மரங்களுடைய கிளைகள் எல்லாம் முறிந்து விழக்கூடிய நிலைகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாலையில் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் வாரி வீசி கொண்டிருக்கிறது. இப்படி சென்னையில் ஒரு 1/4 மணி நேரத்திற்குள்ளாகவே ஒரு மழை காலத்தை போன்ற ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த திடீரென இந்த மழை பெய்வதற்கான சூழல் என்பது இன்றைய தினம் இரவு 7 மணி வரை கூட மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றிலும் கூட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று திருப்பத்தூர் வரையிலும் கூட இந்த மழை மேகத்திற்கான வாய்ப்பு இருப்பதால் மழை பெய்யும் என தெரிவித்திருக்கிறார்கள். இடியுடன் கூடிய மழை என்பது சென்னையில் இருக்கும் என்றும் அதற்கு மக்கள் இடியோடு இருக்கும் என்பதால் அதுக்கு தகுந்த வகையில் அவர்கள் எல்லாம் தங்களுடைய பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று 40 கிலோமீட்டர் வேகம் வரையில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே வாகனங்களில் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களும் இந்த காற்று வீசக்கூடிய வகையில் மரங்களுக்கு அருகே ஏதாவது கிளைகள் முறிந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கவும் அவர்கள் எல்லாம் இந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த காற்று வீசும் வேளையில் மரக்கிளைகள் முறிந்து வாகனங்களின் மேல் விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அது பாதுகாப்பான இடங்கள் வாகனங்கள் நிறுத்திக் கொள்ளவும் இந்த 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே சென்னையில் இந்த மழை மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் வானம் முழுமையாக ஒரு இருண்ட நிலையில் காணப்படுகிறது. நாம் பார்த்தாலே தெரியும். இப்படி ஒரு சற்று நேரத்தில் மாறியிருப்பதன் காரணமாக அடுத்த 2 மணி 3 மணி நேரத்திற்கு மழை என்பது அங்கங்கு பரவலாக சென்னையில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதையே காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சூறாவளி போன்ற ஒரு காற்று சுருண்டு அடிப்பதன் காரணமாக சாலையோரத்தில் வைக்கப்பட்ட பதாகைகள் எல்லாம் கூட தூக்கி எறியக்கூடிய நிலைதான் இருக்கிறது. சில இடங்கள் பேனர்கள் போன்றவையெல்லாம், சிறிய பேனர்கள் போன்றவை கூட இந்த காற்றில் அடித்து பீய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி சென்னை நுங்கம்பாக்கம் மட்டுமல்லாமல் எழும்பூர் பகுதி, சைதாப்பேட்டை பகுதி, அதே மாதிரி கோயம்பேடு உள்ளிட்ட சென்னை பரவலாக இதே நிலையை காணப்படுகிறது. திலகவதி, ஏப்ரல் இறுதியிலும் மே மாத தொடக்கத்திலும் அடுத்து கத்திரி வெயில் வரப்போகிறது என்ற அச்சம் இருந்தது. ஏற்கனவே வெயில் இப்படி அடிக்கிறதே என்ற மக்களுடைய வருத்தம் இருந்தது. இன்றைக்கு தான் கத்திரி வெயில் தொடங்கி இருந்தது. இன்றைக்கே மழை பெய்வதற்கான வாய்ப்பும் வந்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பொதுமக்களுடைய நடமாட்டம் சாலைகளில், ஏன்னா இன்றைக்கு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமாக வெளியில் செல்வார்கள். எந்த ஏற்பாடுமின்றி வெளியில் வந்தவர்கள் இந்த புழுதி காட்டிலும் மழையிலும் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அறிவுறுத்தல்களையும் நம்ம பார்த்திருந்தோம். நுங்கம்பாக்கம் பகுதியில் அதிகமாக மக்கள் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பொதுமக்களின் நடமாட்டம் எப்படி இருக்கு சுரேஷ்? குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் நுங்கம்பாக்கம் மட்டுமல்லாமல் சென்னையுடைய முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையாக இருக்கட்டும், அதே போன்று கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய நூறடி சாலையாக இருக்கட்டும், எல்லா சாலைகளுமே எப்பொழுதுமே மக்கள் அதிகமாக பரபரப்பாக காணப்படும். அதிலும் இன்றைய தினம் என்பது நீட் தேர்வு நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பிற்பகல் மாணவர்கள் எல்லாம் நீட் தேர்வு மையங்களுக்கு தேர்வு எழுதுவதற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் அழைத்து வந்த பெற்றோர்களும் இந்த பகுதியில் தான் நீட் தேர்வு மையங்களுக்கு வெளியே காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த திடீரென மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய நுங்கம்பாக்கம் பகுதியில் திடீரென மழை மேகங்கள் உருவாகி காற்று அதிக பலமாக வீசிக்கொண்டிருப்பதன் காரணமாக இவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இந்த பகுதியை சேராதவர்கள், மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக புறப்பட்டு வந்தவர்கள். அவர்கள் திடீர் மழை பெய்து விட்டால் என்ன செய்வது, இந்த காற்றில் ஏதாவது மரக்கலைகள் முழுந்து விடுவோம் என்பதை தான் அவர்கள் இந்த அச்சப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. அதே போன்று வாகன போக்குவரத்தும் எப்பொழுதும் நுங்கம்பாக்கம் மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எக்மோருக்கு, ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், அதே போன்று வணிக வளாகங்கள் பொருட்கள் வாங்குவதற்கு வருவதாக இருந்தாலும் எல்லோருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்கள் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் தங்களுடைய குடும்பத்தோடு வெளியே நடமாடக்கூடிய நேரங்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த திடீர் மழைக்கான சூழல் என்பது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும், ஏனென்றால் கோடை வெயில் வாட்டி வதைத்த இந்த வேலையில்தான் இந்த குளிர்ந்த சூழல் என்பது மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கியிருந்தாலும்
ஆனால் சூறை காற்றோடு இந்த பலத்த காற்று வீசுவது அவர்களுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் திலகவதி. காற்று அசௌகரியங்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இந்த கத்திரி வெயிலுக்கு மத்தியில் மழை பெய்வது நிச்சயமாக மக்களுக்கு மகிழ்வை தான் தரும் என்றே நாம் பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.